வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஓட்டர் ஐடி கார்டை நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஆன்லைனில் வெப்சைட்டில் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடிக்குன்னு தனி ஆப் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நம்ம ஆப்பில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு கூகுளில் voters.ec.government.in இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ப்ளஸ் கீழே கேப்சர் கோடு என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுத்துக்குவாங்க. ஓகே, நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இபிக் டவுன்லோடு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இபிஐசி நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து கீழே உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், நேம், ஃபாதர் நேம், ஸ்டேட், மொபைல் நம்பர் இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இல்லை சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை வச்சுக்கோங்க, மொபைலில் வச்சுட்டு ஆனில் ஆக்டிவில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ சென்ட் ஓடிபி கொடுங்க. இங்கே ஓடிபி என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுங்க. ஓகே, ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. இப்போது கீழே டவுன்லோட் இபிஐசின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைனில் லாகின் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் பண்ணணும். இதே வந்து ஆப் இதுக்குன்னு வந்து கூகுள் ப்ளேவில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம ஆப்பை எப்படி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மொபைல் மூலிமா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும், ஷார்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு டைம் கிளியராக பார்த்துக்கோங்க. கூகுள் ப்ளேவில் ஓட்டர் ஐடி அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். இந்த கை சிம்பிள் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? இந்த சிம்பிளை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 MB தான் வரும், அதிகமாக வராது டேட்டா. மெயின் பேஜ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, சென்ட் ஓடிபி கொடுங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படிங்கிறத கீழே கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை என்ட்ரி பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, யூசர் ஐடி வந்து மொபைல் நம்பர், பாஸ்வேர்டெலாம் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து நான் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும், அதை இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழே லாகின் நவுன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, லாகின் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து லாகின் பண்ணிட்டோம். இதில் வந்து டவுன்லோட் இபிஐசி அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ ஹாவ் இபிஐசி நம்பர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதாவது இபிஐசினா ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபெட்ச் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. கீழே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் ஆகும். இங்கே ப்ரொசீடுன்னு இருக்கும், அதை கொடுங்க. ஓட்டர் ஐடியில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இபிஐசி அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆப் மூலியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓட்டர் ஐடியை ஆன்லைனில் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் ஆப்லேயும் வந்து ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணோம். வந்து நான் இடையில் வந்து அடிக்கடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்னு வந்து நான் சொல்லி என்ட்ரி பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடியில் எந்த ஒரு மொபைல் நம்பரும் நீங்கள் வந்து ஆட் பண்ணல, ஓட்டர் ஐடியில் நீங்கள் மொபைல் நம்பரை ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கினதுலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து மொபைல் நம்பரை எப்படி வந்து ஆட் பண்ணணும், ஓட்டர் ஐடியில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கேன். மொபைல் நம்பரை வந்து ஓட்டர் ஐடியில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.